ஆசிரியர்களும் மருத்துவர்களும் மிகவும் வந்து பார்த்திங்கனாக்க எதிர்காலத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியமான ஒன்றுங்க. மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு மற்றும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஆசிரியர்கள் பங்கும் மருத்துவர்கள் பங்கும் இருக்குது. அரசுடைய பங்கும் முக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மருத்துவரும் தன் பிள்ளை எவ்வாறு நோய் நொடி இல்லாமல் நல்ல அறிவாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே சிந்தனையை மற்றவங்க வாங்குங்க. இப்போது ஒவ்வொரு ஆசிரியரும் மருத்துவரும் உங்களோட பிள்ளைகளுக்கு இல்லை நீங்கள் ஒரு சேவையை ஏதோ ஒரு விதத்தில் பெற விரும்புகிறீங்க மற்றவங்க கிட்டனாக்க எப்படி சிறந்த சேவையை பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்க அதே சேவையை மற்றவர்களுக்கும் வழங்குங்கள். தன் பிள்ளை மட்டும் நன்றாக இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணம் வேண்டாங்க. மற்றவர்கள் பிள்ளைகளும் அடுத்த உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் சுற்று வட்டாரத்தில் அவர்கள் பள்ளி கல்லூரியில் பல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களாம் சிறந்தவர்களாக நல்ல மனிதர்களாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளை அந்த இடத்துல வந்து நல்லவராக இருக்க முடியும். அப்போ சுயநலமின்றி இந்த இடத்துல பொது நலத்தோடு சிந்திக்க வேண்டியது. படிப்பில் எவ்வளோ அறிவாளியாக இருக்கணும் நினைக்கிறோமோ பிள்ளைகள் அதை விட நோய் நொடி இல்லாமல் ஒழுக்கத்தில் ரொம்ப சிறப்பாக வளரணும். கரெக்டுங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நாளை அவங்க பணிபுரியும் இடமோ நண்பர்கள் சுற்று வட்டாரமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பன் அமைந்தால் மட்டுமே உங்களுடைய பிள்ளையும் நன்றாக இருக்க முடியும். எந்த கெட்ட தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருக்க முடியும். ஆகையால் ஒவ்வொரு ஆசிரியரும் தன் பிள்ளை அறிவாளியாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறது அதே சிந்தனையை உங்களிடம் பயிலும் மாணவர்களும் அப்படி இருக்க வேணும்னு நினைங்க. மருத்துவரும் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு நோய் நொடி இல்லாமல் சிறு பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே பார்க்குறீங்கள அந்த சேவையை நீங்கள் மற்ற உங்களை நம்பி வர மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்குங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க எப்படின்றது குழந்தைகளை பராமரிக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தரணும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் வந்து மருத்துவம் படிச்சுட்டு வரதில்லை, உங்களை நம்பி தான் வராங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு டாக்டர் அந்த துறை சாராதவங்களாக இருந்தீங்கன்னா கூட சார்ந்தவரை நீங்கள் பரிந்துரை செய்யுங்க. நல்ல மனிதர்களே தேடுங்க, பரிந்துரை செய்யுங்க. மக்களும் நல்ல மனிதர்களை எப்பவுமே தக்க வச்சு சொல்லுங்கள். நல்ல மனிதரிடம் சிறந்த சேவையை நீங்கள் பெற முடியும். ஏன்னா நல்ல மனிதர் மட்டுமே சிறந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனிதனுக்கு நல்ல குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனிதர்களை எல்லோரும் தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது எல்லாரும் பணத்தை விட குணத்திற்கு தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நல்ல குணத்தோட சேவையை வழங்குவாங்கன்ட்டு முழுமையாக நம்புகிறேங்க. நான் கடைப்பிடிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் இதை கடைப்பிடிங்க. நான் நம்புகிறேன் ஒரு நல்ல மாற்றம் இந்த பூமியில் உருவாகும்ன்ட்டு.